Waiting for God will never go in vain. தேவனுக்காக காத்திருத்தல் வீணாக போகவே போகாது. Waiting for God's blessing will never go in vain. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருத்தல் ஒரு நாளும் வீணாகாது. The Bible says, Isaiah chapter 40 verse 31. ஏசாயா 40:31 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, But they that wait upon the Lord shall renew their strength, they shall mount up with the wings as eagles, they shall run and not be weary, and they shall walk and not faint, they shall fly higher. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இவர்கள் யாருக்காக காத்திருக்கிறார்கள்? நண்பர்களுக்காக காத்திருக்கிறவர்கள் பெலனையும் எழுந்து போய் துவண்டு போய் காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து அவர்கள் உயர எழும்புவார்கள். Waiting for Lord is not a wasting time. தேவனுக்காக காத்திருப்பது வீணான காரியம் அல்ல. So remember always, when you are waiting for God's blessings to come upon you and your children, your family, your business, or whatever it may be, continue praying and continue waiting until God blesses you. நீங்கள் உங்களுக்காகவோ உங்கள் குடும்பத்திற்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்கள் தேவனிடத்திலே காத்திருக்கலாம். துவண்டு போக வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் வரை காத்திருங்கள். Church is waiting for Jesus Christ to return and to take the church to heaven. திருச்சபையானது இயேசுவானவர் மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. That's not a waste of time, it's a wonderful time. இது வீணான காரியம் அல்ல, இது அற்புதமான காரியம். So we have to wait for God's blessings, sometimes wait for answer until you receive from God. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவனிடத்திலிருந்து பதில் பெறும்படி நாம் காத்திருப்பது அவசியம். 2 Kings chapter 2 verse 1 to 14. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். Elijah said, Elisha, I am going to my Lord who is calling me back. He wants to take me to heaven. So stay here. I just want to go wherever God wants me to go. எலியா தன்னுடைய சீடனாக எலிசாவை நோக்கி, என் தேவன் என்னை அழைக்கிறார், எனவே நான் போகிறேன், நீ என்னை பின்பற்ற வேண்டாம், நீ இதே இடத்துல இரு என்று சொன்னான். Elisha said, I will not leave you nor forsake you until and unless I receive double portion of the Spirit which is upon you. எலிசா எலியாவை நோக்கி, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தில் இரட்டுத்தண்டையா நான் பெற்றுக்கொள்ளும் வரை நான் உங்களை விடமாட்டேன் என்றான். I want to follow you. நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். I want to receive double portion of Spirit from you. உம்முடைய ஆவியிலே இரட்டிப்பான ஆவியை நான் பெற விரும்புகிறேன் என்றான். Elijah said, I have only one time. என்னிடத்தில் ஒரு பங்கு அபிஷேகம் தான் இருக்கிறது என்று எலியா சொன்னான். How can I give you double portion? எப்படி நான் உனக்கு இரட்டிப்பாய் தர முடியும்? Only God has to give you. தேவனே உனக்கு தர முடியும். So when God is taking me up, if you are able to see me, then you can get that. தேவன் என்னை எடுத்துக்கொள்ளும் பொழுது உன்னால் பார்க்க முடிந்தால் நிச்சயம் நீ இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவாய். So Elisha was waiting to receive double portion from Elijah. எலிசா எலியாவினிடத்திலிருந்து இரட்டிப்பான அபிஷேகத்திற்காக காத்திருந்தான். And he was always praying, God, I want double portion Spirit. ஆண்டவர் எனக்கு இரட்டிப்பான அபிஷேகம் வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். Double anointing. இரட்டிப்பான அபிஷேகம். Then he was waiting for that. அதற்காக காத்திருந்தான். Moses was waiting in the presence of God. He was talking to God face to face. Exodus chapter 33 verse 11. யாத்திராகமம் 33:11 மோசே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவன் காத்துக்கொண்டிருந்தான். Peter was in a hunger. He was so much hunger that afternoon he went up to the upper room and started praying and waiting for God. When you read book of Acts chapter 10 verse 1 to 12. அப்போஸ்தலர் 10 முதல் 12 வசனங்கள் வாசிக்கும் பொழுது மத்தியான நேரத்திலே பேதுரு பசியா இருக்கும் பொழுது அவன் மேலறைக்கு போய் தேவனுக்காக அவன் காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். Peter was praying and waiting for God. பேதுரு ஜெபித்து காத்திருந்தான். The book of Acts chapter 9 verse 1 to 17. அப்போஸ்தலர் 9 முதல் 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது Even Saul, who was a killer, murderer, but he was waiting for God when he saw Jesus Christ in vision. When he heard the voice of God, he was waiting for God for 3 days without food and water, and then God anointed him. கிறிஸ்துவர்களை கொலை செய்த சவுலும் கூட தேவ தரிசனத்தை கண்டவுடன் தேவனுக்காக அவன் உபவாசித்து காத்துக் கொண்டிருந்தான். What is waiting for God? Write it down. The first point, waiting for God is the time to watch something which God wants you to watch. காத்திருத்தல் என்றால் என்ன தெரியுமா? முதலாவதாக தேவன் நமக்கு காண்பிக்கிற காரியங்களை நாம் கவனிப்பது அவசியமா இருக்கிறது. Watch out what is happening around you, what God is speaking to you. தேவன் உங்களோடு பேசுகிறதும் உங்களை சுற்றிலும் காண்பிக்கிற காரியங்களை பார்த்துக் கொண்டிருங்கள். So if you are watching what God is doing in a people's life, நீங்கள் ஜனங்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்களை கவனித்தால், that's also you are waiting for God. அது கூட காத்திருத்தலாய் இருக்கிறது. 2 Kings chapter 2 verse 1 to 14.
2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். Elisha was watching wherever Elijah was going. எலியா போகிற எல்லா இடத்திலும் கூட எலிசா கவனித்துக் கொண்டிருந்தான். Wherever Elijah is moving, the man of God is just watching. தேவனுடைய மனிதனாக எலியா எங்கு போனாலும் கூட இவன் கவனித்துக் கொண்டிருந்தான். So watch in the church what God is doing through the man of God. தேவன் ஊழியரை கொண்டு சபையிலே செய்கிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். We should know what God is doing in the churches. சபையிலே தேவன் செய்கிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். Elisha did the same thing. எலிசா அதைத்தான் செய்தான். Waiting for God, there are 3 points. The first one is watch what God is doing in your life, in others' life, in the churches. காத்திருப்பதிலே 3 குறிப்புகள் உண்டு. முதலாவதாக தேவன் மற்றவர்கள் வாழ்க்கையிலே சபையிலே செய்கிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். Elisha did the same thing. He was watching what God is doing in Elijah's life. எலியாவின் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்களை எலிசா கவனித்துக் கொண்டு காணப்பட்டான். The second one, இரண்டாவதாக it was a time of walking with God. தேவனோடு நடக்கிற அனுபவமாய் இருக்கிறது. Elisha did the same thing. எலிசா அதைதான் செய்தான். He was waiting for double portion anointing, இரட்டிப்பான அபிஷேகத்திற்காக காத்திருந்தான். and he don't want to skip Elijah. He was just want to follow him wherever he was moving. He used to follow. He was walking with him. அவன் வெறுமனே உட்காரவில்லை. எலியா எங்கு சென்று கொண்டிருந்தானோ அவனை அவன் பின்பற்றினவனாய் காணப்பட்டான். 2 Kings chapter 2 verse 1 to 14, he was followed Elijah. 2 ராஜாக்கள் 2 முதல் 14 வசனங்களிலே எலிசா எலியாவை பின்பற்றினான். Enoch walked with God. Genesis chapter 5 verse 22 to 24. ஆதியாகமம் 5:22 24 வசனங்களிலே ஏனோக்கு தேவனை பின்பற்றினான். And Noah walked with God. Genesis chapter 6 verse 8 and 9. ஆதியாகமம் 6, 8, 9 படி நோவா தேவனோடு சஞ்சரித்தான். My dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, walking with God is important. தேவனோடு நடப்பது அவசியம். If anybody is walking with God, he is waiting for God. யாரெல்லாம் தேவனோடு நடக்கிறார்கள் அவர்கள் தேவனுக்காக காத்திருக்கிறார்கள். Walking with God means walking according to the word of God. தேவனோடு நடக்கிறார்கள் என்றால் வேத வசனத்தின்படி நடக்கிறார்கள். Walking in prayer, ஜெபத்தில் நடப்பது, worshiping God, தேவனை ஆராதிப்பது, trusting God. தேவனை விசுவாசிப்பது. So you are walking with God. இதுதான் தேவனோடு நடப்பது. The third point, மூன்றாவது குறிப்பு, it was a time of working for God. தேவனுக்காக செயல்படுகிற நேரமாய் காணப்படுகிறது. So simply don't sit somewhere and say I am waiting for God. Start working for God. That is also waiting for God. வெறுமனே உட்கார்ந்து தேவனுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்யுங்கள். இதுதான் காத்திருக்கிற அனுபவம். Some people they say, brother, what are you doing here? சிலர் இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நாம் கேட்டால், If you ask them, they'll say, brother, I am waiting for God. சகோதரரே நான் தேவனுக்காக காத்திருக்கிறேன் என்பார்கள். Brother, why don't you work for church? ஏன் சபைக்காக வேலை செய்யக்கூடாது? Why don't you invite people to church? ஏன் ஜனங்களை சபைக்கு அழைக்க கூடாது? Why don't you go with the man of God and work for the Lord? ஏன் தேவ ஊழியரோடு சென்று நீங்கள் சேவை செய்யக்கூடாது? No, brother, I am waiting for God. சகோதரர் இல்லை நான் தேவனுக்காக காத்திருக்கிறேன் என்பார்கள். So he does nothing. ஒன்றும் செய்ய மாட்டார்கள். Like a lazy fellow he will sit. சோம்பேறியை போல உட்கார்ந்து இருப்பார்கள். No reading Bible. வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். Not even praying. ஜெபிக்க மாட்டார்கள். Simply waiting. வெறுமனே உட்கார்வார்கள். Waiting for what? எதற்காக காத்திருக்கிறார்கள்? Oh, he's building wonderful apartments in air. ஆகாயத்திலே கட்டிடங்களை கட்டுகிறார்கள். And I don't know who will come into the rent for that. வாடகைக்கு யார் வருவார்கள் என்று தெரியாது. But he himself cannot get in. இவர் கூட போக முடியாது. Simply imagining and building so many buildings. எல்லாம் கற்பனையிலே கட்டிடங்களை கட்டிக்கொண்டு காணப்படுவார். கற்பனை உலகத்தில் மூழ்கி இருக்க வேண்டாம். தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள். உங்கள் கண்ணெதிரே சபை மேய்ப்பர் வேலை செய்யும் பொழுது, ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். இது முக்கியமான காரியமாயிருக்கிறது. நீங்கள் வெறுமையாக உட்கார்ந்து போகாமல், நான் இங்கு வேலைகளை செய்ய வேண்டும். நான் செய்யக்கூடிய வேலை என்ன இருக்கிறது? வரவேற்கும் ஊழியத்தை செய்வேன், உபசரிக்கும் ஊழியத்தை செய்வேன், தேவைப்படும் எல்லாவற்றையும் செய்வேன், திருச்சபை காரியங்களில் முழு ஈடுபாடு காண்பிப்பேன் என்று சொல்வதும் கூட தேவனுக்காக காத்திருக்கிற அனுபவமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் கூட, யாராய் இருந்தாலும் கூட, நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலே உங்களுக்கு முழு ஈடுபாடு அவசியமா இருக்கிறது. ஒன்றும் செய்யாமல் தேவனுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். One day John Hostin, he was waiting in his room. ஒரு நாளிலே ஜான் ஹோஸ்டன் என்பவர் தன்னுடைய அறையிலே காத்துக்கொண்டு காணப்பட்டார். God said, தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். ஜான் ஹோஸ்டன், what are you doing here? இந்த இடத்துல என்ன செய்கிறாய்? Lord, I am waiting for healing power. ஆண்டவரே, அற்புத வல்லமைக்காக காத்திருக்கிறேன் என்றார். God said, தேவன் சொன்னார், oh, you are waiting for healing power? நீ சுகமளிக்கும் வல்லமைக்காக காத்திருக்கிறாயா? What are you going to heal in this room? இந்த அறையிலே நீ எதை சுகமாக்க போகிறாய்? Do you want to heal the table? இந்த மேஜையை நீ சுகமாக்க போகிறாயா? Do you want to heal the chair? நாற்காலியை சுகமாக்க போகிறாயா? Do you want to heal your teacup? டீ கப்பை சுகமாக்க போகிறாயா? No, Lord. இல்லை ஆண்டவரே. Then why are you here? பிறகு ஏன் இங்கு இருக்கிறாய்? I am waiting for you, God. நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே. I want more power. எனக்கு அதிக வல்லமை தேவை ஆண்டவரே.
If I give you more power, நான் உனக்கு வல்லமை கொடுத்தால் what are you going to do here? இந்த இடத்துல நீ என்ன செய்ய போகிறாய்? So tell me, Lord, what I have to do. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார். My people are suffering out there. என் ஜனங்கள் வெளியே துன்பப்படுகிறார்கள். My people are suffering out there. என் ஜனங்கள் அங்கு வேதனைப்படுகிறார்கள். Come out of the room. அறையை விட்டு வெளியே வா. Go and preach the gospel. சுவிசேஷம் பிரசங்கி. Otherwise, go and stand with the man of God who is serving the Lord. ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியனோடு சேர்ந்து நில். Support him. அவர்களுக்கு உதவி செய். Start winning souls. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு. Then if they need healing, I will heal them. அப்பொழுது தேவைப்பட்டால் நான் அவர்களை சுகமாக்குவேன். Your duty is to pray. My duty is to heal. உன்னுடைய கடமை ஜெபிப்பது, என்னுடைய கடமை அவர்களை சுகமாக்குவது. You don't wait here, healing power. சுகமளிக்கும் வல்லமைக்காக நீ காத்திருக்க வேண்டாம். If I give you healing gift, what are you going to heal? Either chair or table or your sofa. ஒருவேளை நான் உனக்கு வல்லமை கொடுத்தால் இந்த அறையிலிருந்து நீ எதை தான் சுகமாக்க போகிறாய்? Don't waste your time here. நேரத்தை வீணாக்க வேண்டாம். Get up and go out. எழுந்து வெளியே போ. Preach gospel. சுவிசேஷம் பிரசங்கி. What did Jesus say to his disciples? இயேசுவானவர் சீடர்களுக்கு என்ன சொன்னார்? Go into the room and wait till I come. Did he say that? நீ போய் நான் வருகிற வரை நீ அறையிலே காத்திரு என்றாரா? But one thing he said, wait upon the Lord until the Holy Spirit comes upon you. And once you are filled with the Holy Spirit, go uttermost parts of the earth and preach the gospel. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருகிற வரை நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பூமி எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். Amen. Amen. That is the third point. Working for God is also waiting for God. மூன்றாம் குறிப்பு, தேவனுக்காக செயல்படுவது கூட அவருக்காக காத்திருக்கிற அனுபவமா இருக்கிறது. How many would like to wait upon the Lord? எத்தனை பேர் தேவனுக்காக காத்திருக்க விரும்புகிறீர்கள்? Waiting for God is always blessing. தேவனுக்காக காத்திருப்பது ஆசீர்வாதமான காரியம். If you are waiting for God, it's not just simply waiting and not doing anything. தேவனுக்காக காத்திருப்பதென்றால் எந்த காரியத்தை செய்யாமல் வெறுமனே உட்கார்வதல்ல. Watch what God is doing. தேவன் செய்கிறதை கவனிக்க வேண்டும். Watch what God is doing in Andhra Pradesh, in Telangana state, in India, in churches, through the men of God and women of God, what God is doing. ஆந்திராவிலும் தெலங்கானாவிலும் தேசத்திலே தேவன் தன்னுடைய தாசரை கொண்டு செய்கிற காரியங்களை கவனிக்க வேண்டும். Second one, இரண்டாவதாக, waiting for God, it means it was a time of walking with God. தேவனுக்காக காத்திருப்பதென்றால் தேவனோடு நடக்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. Walking with God. தேவனோடு நடப்பது. The third one, மூன்றாவது, it is also working for God. தேவனுக்காக செயல்படுகிற அனுபவம். If you are not able to work, just sow your seed for God's work. உங்களால் தேவனுக்காக செயல்பட முடியவில்லை என்றால் தேவனுக்காக விதையுங்கள். God's servants are doing God's work, so be a part of it. தேவனுடைய ஊழியர்கள் ஊழியம் செய்கிறார்கள், எனவே உங்களுடைய பங்கை நீங்கள் செய்வது அவசியம். Shall we pray, my brother? நாம் ஜெபிப்போமா? Lift up your hand. கரங்களை உயர்த்துங்கள். If you take a decision to wait for God, தேவனுக்காக காத்திருக்க தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் keep one hand on your ஒரு chest. கையை இருதயத்தின் மேல் வையுங்கள். Start praying to God. ஜெபிக்க துவங்குங்கள். Father, touch me. இயேசுவே, என்னை தொடும். Father, anoint me. என்னை அபிஷேகியும். Pour out your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியின் மேல் ஊற்றும். Lord, anoint me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகியும். Fill me with the power. வல்லமையினால் நிரப்பும். Let your anointing come upon me. உம்முடைய அபிஷேகம் என் மேல் வரட்டும். Let your blessings come upon me. உம்முடைய ஆசீர்வாதங்கள் என் மேல் வரட்டும். Teach me to wait upon you. உமக்காக காத்திருக்க கற்றுத் தாரும். Teach me to pray for you, Lord. ஜெபிக்க கற்றுத் தாரும். Let me always pray to you, Lord. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. Let me pray for my people. என் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Give me a spirit of prayer. ஜெபிக்கிற ஆவியை தாரும். Let me pray for everyone in the church. சபையில் இருக்கிற அனைவருக்காக நான் ஜெபிக்க வேண்டும். Let me continue to glorify God. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். Let me serve you better. உம்முடைய பணியை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும். Lord, teach me how to wait upon the Lord. உமக்காக காத்திருக்கிற அனுபவத்தை கற்றுத் தாரும். Waiting, not just wasting time, Lord. காத்திருப்பதென்றால் வீணாக நேரத்தை செலவழிப்பதல்ல. Lord, your word says waiting for you is watching what God is doing. காத்திருப்பதென்றால் வேதம் சொல்லுகிறது நீ செய்கிற காரியத்தை கவனிப்பது. Lord, your word said waiting for you is walking with you, Lord. உம்மோடு நடப்பதுதான் உமக்காக காத்திருக்கிற அனுபவமா இருக்கிறது. Waiting for you means we should work for you, God. உமக்காக செயல்படுவதுதான் உமக்காக காத்திருக்கிற அனுபவமா இருக்கிறது. Teach me, let me work for you, let me walk with you, let me watch what you are doing, Lord. உம்முடைய காரியங்களை கவனிக்கவும் உம்மோடு நடக்கவும் உம்முடைய பணி செய்யவும் எனக்கு கிருபை தாரும். In Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Lord, heal your people, Father. ஆண்டவர் உம்முடைய ஜனங்களை சுகமாக்கும். Bless your people, Father. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். Anoint them, Jesus. அவர்களை அபிஷேகியும். Deliver them, Father, Lord. அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. Thy name be உம்முடைய glorified. நாமம் மகிமைப்படட்டும். Thy will be done in Jesus' name. உம்முடைய சித்தம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. Amen. ஆமென்.